வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Lamport's algorithm. Lamport's algorithm is a logical clock synchronization algorithm used to order event in the distributed system. இப்போ ஒரு distributed system இருக்கு, அதில் நிறைய ப்ராசஸ் நடக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராசஸ் அதை தான் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஈவெண்ட்லாம் அந்த ஆர்டரில் நடக்கணும், ஒரு அரேஞ்சு ஆர்டரில் நடக்கணுமோ முடிவு பண்ணுறது தான் வந்து இந்த அல்காரிதம், லாம்போர்ட் அல்காரிதம். ஸோ இதுக்கு எதன் அடிப்படையில் முடிவு பண்ணோம்னா லாஜிக்கல் கிளாக். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே ஒரு கிளாக், லாஜிக்கல் கிளாக் செட் ஆகிடும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த ஈவெண்ட் எல்லாம் அந்த ஆர்டரில் அந்த டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டமில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். Ensuring that event across multiple process in a system are consistently ordered. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அந்த ஆர்டர் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டத்தில் இருக்கிற ஈவெண்ட் ஒன் பை ஒன்னாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரி, நம்மளோட கோல் என்ன? கோல் ஆஃப் லாம்போர்ட் அல்காரிதம். இட் இஸ் டு ப்ரொவைட் எ வே ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ பார்ஷியல் ஆர்டரிங் ஆஃப் ஈவெண்ட் even though there is no global clock. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டமில் குளோபல் கிளாக் இல்லைனாலும் ஈவெண்ட் வந்து பார்ஷலாக ஆர்டரிங்க்கு அரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பார்ஷலாக ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு கொடுத்து அந்த ஆர்டர் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஈச் ப்ராசஸ் இன் த சிஸ்டம் மெயின்டைன் இட்ஸ் ஓன் லாஜிக்கல் கிளாக். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ், சிஸ்டம் எதில் ஒரு 100 ப்ராசஸ்க்கு வச்சுப்போமே, இல்லை ஒரு 50 ப்ராசஸ் வச்சுப்போமே. ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே ஒவ்வொரு லாஜிக்கல் கிளாக் இருக்கும். ஈவெண்ட் ஆர் மார்க்டு பை டைம் ஸ்டாம்ப். டைம் ஸ்டாம்ப் என்னது? டிஜிட்டல் என்ட்ரி, அந்த ஈவெண்ட் எப்போ நடந்தது. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே ஒரு டிஜிட்டல் என்ட்ரி இருக்கும், அதாவது டைம் ஸ்டாம்ப், தட் ஹெல்ப் எஸ்டாப்ளிஷ் தேர் ஆர்டர் ரிலேட்டிவ் டு ஒன் அனதர். சரி, அது என்ன சார்? லாஜிக்கல் கிளாக். ஸோ ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒவ்வொரு ப்ராசஸுமே ஒரு லாஜிக்கல் கிளாக்கை மெயின்டைன் பண்ணும். அதாவது ஒரு கவுண்டர் மாதிரி. ஈச் ப்ராசஸ் இன் த சிஸ்டம் மெயின்டைன் எ லாஜிக்கல் கிளாக் விச் இஸ் சிம்ப்ளி எ கவுண்டர். ஈவெண்ட் ஆர்டரிங். ஈவெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்டு அக்கார்டிங் டு த லாஜிக் கிளாக் ஆஃப் த ப்ராசஸ். P1க்கு ஒரு டைம் இருக்கும், P2க்கு ஒரு டைம், P3க்கு ஒரு டைம். ஸோ அந்த லாஜிக்கல் கிளாக்கின் அடிப்படையில் ஈவெண்ட் எல்லாமே ஆர்டர் ஆகப்படும். மெசேஜ் பாசிங். When a process sends a message, it includes its current logical clock value. இப்போ ஒரு ப்ராசஸ் P1 இருக்குது, இந்த நெட்வொர்க்கில் P2 கூட ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிக்குது, பாஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போமே. அந்த மெசேஜ் கூட அதனுடைய கிளாக் டைமையும் சேர்ந்து தான் போகும், லாஜிக்கல் கிளாக் வேல்யூ. The receiving process adjusts its clock if necessary to maintain the correct ordering. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராசஸ் P2க்கு போகும்போது அந்த டைமிங் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அது என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ணணுமோ அந்த ஆர்டரில் அது பண்ணும். ஸோ ஒர்க்கிங் இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இனிஷியலைசேஷன். ஈச் ப்ராசஸ் ஸ்டார்ட் வித் இட்ஸ் கிளாக் செட் டு 0. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுமே என்ன பண்ணும், அதோட கிளாக் வேல்யூ 0ல் வச்சுக்கும் ஸ்டார்டிங்கில். ஈவெண்ட் அக்கரன்ஸ். ஈச் டைம் எ ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஈவெண்ட். ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணும், ஒரு ப்ராசஸ் ஏதோ ஒரு ஈவெண்ட்டை பண்ண போகுது. அதாவது ஈவெண்ட் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டேஷன் பண்ணலாம், ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த லாஜிக்கல் கிளாக் வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 0லேருந்து 1 ப்ளஸ் ஆகும். எப்போ? ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு பண்ணும் போது. மெசேஜ் சென்டிங். வென் எ ப்ராசஸ் சென்ட் எ மெசேஜ் இட் அட்டாச்சஸ் இட்ஸ் கரண்ட் கிளாக் வேல்யூ டு த மெசேஜ். இப்போது நான் சொன்னல, இப்போ P1 ஒரு ப்ராசஸ் இருக்குது, P2க்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுதுன்னா அந்த P1க்கு இப்போதைக்கு என்ன கரண்ட் டைம் ஸ்டாம்ப் வேல்யூ இருக்குது, 1 இருக்குன்னா அந்த 1 அங்கே அனுப்பும். மெசேஜ் ரிசீவிங். வென் எ ப்ராசஸ் ரிசீவ் எ மெசேஜ் இட் டஸ் த ஃபாலோவிங். என்னென்ன பண்ணுன்னா, இட் கம்பேர் இட்ஸ் கரண்ட் லாஜிக்கல் கிளாக் வித் டைம் ஸ்டாம்ப் இன் த ரிசீவ்டு மெசேஜ். அது கம்பேர் பண்ணி பார்க்கும் அவங்க அனுப்பிச்ச டைம் ஸ்டாம்ப் வேல்யூவை. அந்த கிளாக் வேல்யூ இஸ் updated to the maximum of its current clock and timestamp from the message +1. இப்போ நான் வந்து 1ன்னு அனுப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணிக்கும், ஆட் பண்ணிவிட்டு ஒரு புது டைம் ஸ்டாம்ப் வேல்யூ வச்சுக்கோ, மேக்ஸிமமாக 2. அப்போ இருந்து என்ன தெரியுது, லாஜிக்கல் கிளாக் வந்து எப்பயுமே கிரேட்டராக இருக்கும் டைம் ஸ்டாம்போட.
அந்த மெசேஜ் டைம் ஸ்டாம்போட. இப்போ நான் வந்து P1 ப்ராசஸ்கில் டைம் ஸ்டாம்ப் 1 அதை நான் P2க்கு அனுப்புகிறேன். P2 என்ன பண்ணும், 1 வந்திருக்கு, அது கூட இன்னொரு 1 ஆட் பண்ணி 2ன்னு வச்சுக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட் மெசேஜ் ரிசீவிங்கில். இப்போ ஈவெண்ட் ஆர்டரிங். இஃப் ஈவெண்ட் A happens before event B in the same process. ஈவெண்ட் A வந்து முன்னாடியே வந்துடுச்சுன்னா Bயை விட, then the timestamp of the event A will be less than of event B. ஸோ ஈவெண்ட் A வந்து Bயை விட முதல்ல வந்துடுச்சுன்னா நடந்துச்சுன்னா அப்போ ஈவெண்ட் Aக்கு டைம் ஸ்டாம்ப் வேல்யூ ரொம்ப கம்மி Bயை விட. இஃப் ஈவெண்ட் A sent as a message to another process, then the event that received the message is logically after the sending event. ஸோ அந்த சென்டிங் ஈவெண்ட்டோட டைம் ஸ்டாம்பை விட இந்த ரிசீவ் பண்ணதில் மெசேஜ் அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு எக்ஸாம்பிளில் புரிய வைக்கிறேன் பாருங்கள். கன்சிடர் 2 ப்ராசஸ் P1 P2 2 ப்ராசஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. P1 வந்து அதோட ஸ்டார்டிங் கிளாக் வேல்யூ 0. P1 வந்து ஒரு ஈவெண்ட்டு பண்ணுது. அப்போது கண்டிப்பாக அந்த கிளாக் என்ன ஆகும், ஒரு இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணனா ஆகும், கிளாக் வேல்யூ 1 ப்ளஸ் ஆகும். 0 + 1 1. P1 என்ன பண்ணுதுன்னா P2க்கு மெசேஜ் பண்ணுது. P1 send a message to P2. It attaches its clock value to the message. ஒரு P1 வந்து P2க்கு மெசேஜ் பண்ணுது. அப்போது இங்கே இருக்கிற அந்த 1 டைம் ஸ்டாம்ப் இந்த P2க்கு போகும். ஸோ P1 send the message with the time stamp of 1. P2 புது ப்ராசஸ்ஸு, அதுக்கு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் 0ன்னு இருக்கும் டைம் ஸ்டாம்ப். P2 என்ன பண்ணுது, ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுது P1 கிட்ட. P1 கிட்ட என்ன மெசேஜ் வந்திருக்கு, மெசேஜ் கூட இந்த 1ம் வந்திருக்கு டைம் ஸ்டாம்ப். ஏற்கனவே இதுக்கிட்ட 0 இருக்குது, அந்த 0 கூட இந்த 1 சேர்ந்துச்சுன்னா இப்போதைக்கு 1 ஆகிடும். The P2 compare its clock 0 with the time stamp of the received message. ஸோ இந்த P2 ப்ராசஸ் என்ன பண்ணும், P1 அமிச்ச டைமையும் இவங்க டைமையும் கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணோன்னா என்ன பண்ணுன்னா the clock is updated to the maximum of these values. ஓகேங்களா, இப்போ கம்பேர் பண்ணும் போது நான் அமிச்சது வந்து 1, அதுக்கிட்ட இருக்கிறது 0. அப்போ 1 வந்தோன்னு என்ன பண்ணோம், அது கூட இன்னொரு 1 ஆட் பண்ணிக்கும். அப்போ P2னுடைய கிளாக் வந்து 2 ஆகிடும். திரும்ப இப்போ ஒரு P2 ப்ராசஸ் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போமே, அந்த P2 என்ன ஆகும், ஏதோ ஒரு புது ஈவெண்ட் பண்ணலே கிளாக் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போதைக்கு P2க்கு என்ன இருக்குது, வேல்யூ 2. ஸோ ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுது, ஈவெண்ட்டு பண்ணால் அந்த P2 கிளாக் வேல்யூ என்ன ஆகிடும், 3 ஆகிடும். இப்போ P2 வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுது P1க்கு. P2 என்ன பண்ணுது, P1க்கு மெசேஜ் சென்ட் பண்ணுது. அப்போது மெசேஜ் சென்ட் பண்ணால் இந்த P2க்கு என்ன இருக்குது, 3. அந்த 3 இப்போ யாருக்கு போகும், P1க்கு போகும். ஸோ P1 ரிசீவ் த மெசேஜ் வித் டைம் ஸ்டாம்ப் 3. இப்போ 3 வந்துருச்சு P1 கிட்ட. P1 அப்டேட் இட்ஸ் கிளாக் டு த மேக்ஸிமம். ஸோ யாருக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் வேல்யூ போதோ போன உடனே அவங்க வாங்கிட்டு அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ P1 கிட்ட 3 போயிடுச்சு, 3 கூட 1 ஆட் பண்ணால் 4. அப்போது P1 ப்ராசஸ் கிட்ட என்ன வேல்யூ இருக்குது, கிளாக் டைம் 4. ஓகேங்களா, P1 update its clock to the maximum of its current clock 1 and the message timestamp 3. அது கூட ஒன்று ஆட் பண்ணால் இப்போது புதுசாக P1 clock வேல்யூ 4 ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ரிசல்ட்டு பார்க்கும்போது P1 கிட்ட 4 இருக்குது, இப்போது P2 கிட்ட ஏற்கனவே 3 இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து டைம் ஸ்டாம்ப் வேல்யூஸ் வந்து உருவாக்கப்படும். This ensures a consistent ordering of event, and if we compare timestamp, we can always figure out the order of events even across different processes. ஸோ நிறைய ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி இந்த டைம் ஸ்டாம்பின் அடிப்படையில் அக்சஸ் பண்ண கொடுப்பாங்க. எதுக்கு, அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அக்சஸ் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஆர்டராக பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபைனல் டைம் ஸ்டாம்ப். ஸோ P1 கிளாக்கில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, 4. P2 கிளாக் கிட்ட 3. ஓகேங்களா, ஃபைனலாக. ஸோ இதுதான் ரிசல்ட். This ensures a consistent ordering of event, and if we compare timestamp, we can always figure out the order of events even across different processes. ஸோ டைம்ஸ்டாம்பின் அடிப்படையில் நம்ம ஈவெண்ட்டை ஆர்டராக வந்து கொடுக்கலாம். அப்போது டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம் ஆர்டராக அந்த ஈவெண்ட்ஸை பர்ஃபார்ம் பண்ணும் டைம் ஸ்டாம்ப் அடிப்படையில். ஸோ ஸ்டார்டிங்கில் டைம் ஸ்டாம்ப் வந்து 0ல் இருக்கும். ஒரு ப்ராசஸ் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பண்ணிச்சுன்னா 1 ஆட் ஆகிடும்.
அந்த ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு மெசேஜ் பண்ணிச்சுன்னா அந்த ப்ராசஸ் கிட்ட என்ன டைம் ஸ்டாம்ப் இருக்கோ அது அப்படியே அங்கே போய்டும் ரெண்டாவது ப்ராசஸ்க்கு. அந்த ரெண்டாவது ப்ராசஸ் என்ன பண்ணும், சும்மா இல்லாமல் என்ன வேல்யூ வந்ததோ அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டைம் ஸ்டாம்பும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். லாம்போர்ட் அல்காரிதம்னா என்ன, அதோடைய கோல்ஸ். லாஜிக்கல் கிளாக்னா என்ன, ஈவெண்ட் ஆர்டரிங்னா என்ன, மெசேஜ் பாசிங்னா என்ன. ஒர்க்கிங், ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், கிளாக் இஸ் செட் டு 0. ஈவெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா கிளாக் 1 அதிகமாகிடும். மெசேஜ் சென்ட் ஆகும்போது கிளாக் வேல்யூ கூட சென்ட் ஆகும். மெசேஜ் ரிசீவ் ஆன உடனே கிளாக் வேல்யூ +1 ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈவெண்ட்டு ஆர்டர் பண்ணப்படும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அப்படியே கண்டினியூவேஷன். அப்புறம் ஃபைனல் டைம் ஸ்டாம்ப் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.